ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, நாம் தொடர்ந்து இந்த யோக முத்திரைகளை குறித்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு முத்திரை என்னென்னா, அபான முத்திரை அப்படின்ற ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முத்திரையை மட்டும் பார்க்க போகிறதில்ல. இப்போ எல்லாருமே முத்திரைகளை குறித்து நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய புத்தகம் பார்த்துருப்பீங்க. அதில் சின்ன ஒரு மாற்றம் என்னென்னா, முத்திரைகளை பயன்படுத்தும் போது ஒரு சில விஷயங்களை நாம் கொஞ்சம் பயன்படுத்தணும். அது என்னென்னா, முதல்ல உடல் ரீதியாக பாதிப்பு இருக்குது அப்படின்னா நாம் முத்திரைகளை எப்படி யூஸ் பண்ணோன்னா, காலை வெயில் ஒரு 6 மணி வெயில் படுதில்லை, அந்த டைமில் நாம் முத்திரையை பயன்படுத்தும் போது அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டாவது, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனம் சார்ந்த விஷயங்களுக்கு முத்திரையை யூஸ் பண்ணும்போது நிலவு சார்ந்த, அதாவது நிலவு ஒளி, நம்ம மொட்டை மாடியில் வீட்டில் இருக்கும்போது நிலவு ஒளி படும். அந்த நிலவு ஒளியில் அமர்ந்து நாம் முத்திரையை பண்ணும்போது எக்ஸ்ட்ராடனரியான எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இது இந்த முத்திரைக்கு மட்டும் அல்ல, நான் சொல்ல போகிற எல்லா முத்திரைகளுக்கும், நான் நிறைய முத்திரைகளை போட போகிறேன். எல்லா விதமான முத்திரைகளுக்கும் நீங்கள் இந்த மெத்தடை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். சரி, இன்றைக்கி பார்க்க போகிறது அபான முத்ரா. இந்த அபான முத்திரையுடைய ஃபுல் நேம் என்ன சொல்லலாம்னா, இந்த முத்ரா டைஜஷன், அதுக்கு பிறகு எலிமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த முத்ராவை பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனர்ஜி முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல எப்போனாச்சும் இந்த உடம்புல எனர்ஜி குறையிற மாதிரி இருந்தால் இந்த முத்திரையை பிடிச்சோன்னா எனர்ஜி வருமா. அதான் இந்த முத்திரைக்கு அற்புதமான பெயர், முத்ரா ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இது ஜீரணத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு முத்ராவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் எப்படி பிடிக்கணும்னு முத்ராவை. இந்த முத்திரை இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், யாருக்கெல்லாம் டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னா ஒரு விசேஷமான ஒரு முத்திரை, இது ஸ்பெஷல் முத்ரான்னு சொல்லலாம், வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நடு விரல், மோதிர விரல் அந்த ரெண்டின் நுனியிலே கட்ட விரலால் தொடணும், மற்ற எல்லா விரல்களும் அப்படியே நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தும் போது டயபெட்டிக் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ் யூஷுவல் நார்மலுக்கு வரும். அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி, இந்த அபான முத்திரையை இதனுடைய ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்ஸ் இருக்குது அப்படின்னா, இது ஒரு டாக்ஸின் கழிவு மேலாண்மை மேனேஜ்மெண்ட்டை டாக்ஸின் மேனேஜ்மெண்ட்டை வேலையை பார்க்குது. கழிவு நம்ம சரிவர வெளியே வரலன்னா அந்த கழிவை வெளியே வர வைக்குது. உடலிலிருந்து செய்ய வேண்டிய எல்லா கழிவு பொருட்களையும், சிறுநீர், மலம், வியர்வை எல்லாத்தையும் சரியான முறையில் வெளியே வர வைக்கிறது. நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக்குறது. அந்த வேலையை இந்த அபான முத்திரை செய்கிறது. மொத்தமாக சொன்னால் உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் உறுதியும் நமக்கு கொண்டு தருது. இந்த முத்திரையை நம்ம கவனிச்சோன்னா, இந்த 2 முத்திரைகளை ஒரு கூட்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, அது பிரதீவ் மற்றும் ஆகாய முத்திரைக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி அது தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் ஆகும் கூட. அதுவும் சேர்ந்து இருக்கிற போலவே இருக்கும் கூட. இது நெருப்பு, ஆகாயம், பூமி போன்ற எல்லா 3 விஷயத்தையும் சேர்றதுனால வயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது இந்த அபான முத்திரை. சரி, இந்த அபான முத்திரையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, எவ்ரிடே ஒரு 45 மினிட்ஸ் நாம் செய்யலாம். அதிக நேரம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல செம ரிசல்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு முறை செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் ஒரு 15 மினிட்ஸ், அந்த 15 மினிட்ஸை நம்ம ஒரு நாளில் ஒரு 3 டைம்ஸ் நம்ம பிரித்து வச்சுக்கலாம். அப்படி பிரித்து வச்சுக்கிட்டோம் நம்ம அதை செய்யும்பொழுது எக்ஸ்ட்ராடனரியான ரிசல்ட்ஸ் நம்ம உடம்புல வர ஆரம்பிக்கும். சரி, இப்போ இந்த முத்திரையை செய்வதால் ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ், இப்போ வெறும் டயபெட்டிக் அண்டு நார்மலாக எனர்ஜிக்கு மட்டும்தானா இது, இல்லை உடம்புல இருக்கக்கூடிய கழிவை வெளியேறதுக்கு மட்டும்தானா இந்த முத்திரை அப்படின்னு எடுத்துக்கொள்ளாமல் அதனுடைய தன்மை எக்ஸ்ட்ராடனரியான எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கும். இந்த முத்ராவை நம்ம செய்யும்போது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னா, சர்க்கரை நோயாளிகள் இந்த முத்திரையில் ஒரு வரப்பிரசாதம், உங்களுக்கு இதை செய்யும்பொழுது அற்புதமான மாற்றம் ஏற்படும்.
அடுத்தது நம்ம உடலில் உள்ள ஜீரண மண்டலத்தை சீர் செய்து அதை வலுப்படுத்துகிறது. அடுத்தது நம்ம உடம்புல ஜீரணத்தை அப்படியே சீராக்கி கல்லீரல் மற்றும் பித்தப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்கிறது. 100% சரி செய்யுது. வயிறு சம்பந்தமான நோய்களை குணமாக்குறது. வயிற்றில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனே இந்த முத்திரையை செய்ய ஆரம்பிங்க. 45 மினிட்ஸ் செய்ய ஆரம்பிங்க. ரிசல்ட் அப்போவே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு பிறகு வாயு தொல்லை. இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய 25-20 வயசுலேயே வாயு பிரச்சனை வந்துடுது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்குறது இல்லை. அதனால் அந்த உடல் ரீதியாக வயிற்றில் நிறைய புண்கள்லாம் ஏற்பட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு வாயு தொல்லைகள் நிறைய பேருக்கு வந்துடுது கூட. சின்ன பசங்களுக்கெல்லாம் பர்பிங் ஒரு கேஸ் ட்ரபிளாக இருக்குன்னு சொல்கிறது. அந்த மாதிரி இருந்துச்சா உடனே இந்த முத்திரையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அற்புதமான மாற்றம் ஏற்படும். அதுக்கு பிறகு பைல்ஸ் அப்புறம் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை குணப்படுத்துது. இந்த மலச்சிக்கலை குணப்படுத்துவதால் மூல நோய் வராமல் தடுக்குது. இதை நம்ம டெய்லி பண்ணும்போது மூல நோய் வரவே வராது. அப்படி வந்தாலும் அதை குணமாக்கக்கூடிய தன்மை இந்த அபான முத்திரைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக அந்த அதோடைய பிரிக்கிற அந்த வேலைகளை செய்தல அந்த கிட்னி அந்த ப்ராசஸை பர்ஃபெக்டாக செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த அபான முத்திரை. அது மட்டும் இல்லாமல் வயிறு உபசம். நிறைய பேருக்கு வயிறு உபசம் ஆகிடும். உபசம் ஆகிட்டு அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அவங்களுக்கு. இதை பண்ணும்போது உபசம் வரவே வராது. அதை முழுசாக தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கை கால் வயிறு நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இது சரி செய்யுது. சின்ன பசங்களுக்குள்ளே இப்போலாம் நெஞ்செரிச்சல்லாம் ஏற்படும். ஸோ அது எல்லாத்தையும் சரி செய்யும். சடனாக சாப்பிட்ற உணவுகள் ஏதாவது எடுத்து ஒத்துக்கலன்னு வாந்தி வந்துகிட்டே இருக்கும். சில நேரம் வாந்தியை உடனே தடுக்கிறது, குணமாக்குறது. அதுக்கு பிறகு விக்கல். சடனாக ஒருத்தருக்கு விக்கல் வந்துருச்சு, நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம அபான முத்திரை செய்யும்போது உடனே தீர்வு நமக்கு கிடைக்கிறது. அதுக்கு பிறகு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றுறது. குறிப்பாக உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை வாய்ந்த கழிவுகளை அந்த பாய்சன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வெளியே தள்ளுறது. அதனால் உடம்பு சுத்தமாகுது. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய ஸ்கின்ல நிறைய பேருக்கு ஸ்கின் ட்ரை ஆகிடும். ஈரத்தன்மை இருக்காது. அந்த ஸ்கின்ல ஈரத்தன்மை ரொம்ப முக்கியம். அப்போ தான் உடம்பு கொஞ்சம் எங்கே இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த ஈரத்தன்மையை உடம்புல பாதுகாக்கிறதுக்கான அற்புதமான முத்திரை இது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் பிரச்சனைகளை தீர்வு செய்கிறது இந்த அபான முத்திரை. இந்த சிறுநீருக்கு சில பேருக்கு யூரின் சில பேருக்கு சரியாக வரல அப்படின்னா இந்த முத்திரையை பயன்படுத்தினீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம் ஏற்படும். அங்கே இடத்துல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை உணரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஸ்டேட் கோலா அந்த இடத்துல வீக்கம் அந்த வகையான அடைப்பாக இருந்தாலும் அதை நீக்கி சிறுநீரை லகுவாக பிரியறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த அபான முத்திரை. அது மட்டும் இல்லாமல் மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் நமக்குள்ளே அதிகமாக ஏற்படுத்தி தருது. இவ்வளோதானா இந்த முத்திரைக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுவோம். அது மட்டும் இல்லை, இப்போ பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த சுகப்பிரசவம் அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சுகப்பிரசவத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் இந்த அபான முத்திரை. ஆனால் இந்த அபான முத்திரையை இந்த பெண்கள் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு இந்த அபான முத்திரையை யூஸ் பண்ணக்கூடாது. டெலிவரி ஆகிற அந்த சமயத்தில் தான் இதை அதிகமாக யூஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் அதிகமாக நம்ம ஒரு 2 நாள் இப்போ டெலிவரி டைமில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு பேபி வெளியே வராது. ஸோ வெயிட் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் இதை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சுகப்பிரசவம் ஆகிடும். கர்ப்பத்தில் அந்த காலத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஆனால் அந்த காலம்னா அந்த டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எல்லா நேரத்துலையும் இதை யூஸ் பண்ணக்கூடாது. சில பேருக்கு ப்ரெக்னென்ட் ஆன பிறகும் இதை ட்ரை பண்ணாதீங்க. இந்த முத்திரையை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபைனல் அந்த பீரியடில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது இந்த முத்திரையில் இந்த முத்திரை கூட பிரித்திவு முத்திரை நாம் சேர்த்து செய்யும் போது, பிரித்திவினா ஒன்றும் கிடையாது, நம்முடைய மோதிர விரலை மட்டும் அந்த இடத்துல கட்டை விரலையும் அந்த இடத்து ரெண்டுத்தையும் மட்டும் அழுத்துறது. மோதிர விரல் ப்ளஸ் கட்டை விரல் ரெண்டுத்தையும் சேர்த்து அழுத்தினா அது பேர் பிரித்திவு முத்திரை சொல்லுவோம். அதையும் சேர்த்து அழுத்தினோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயம் நடக்கும். அது என்னென்னா இதயம் வலுவடைகிறது, ஸ்ட்ரென்த் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் உடலில் சீராகிறது, ரத்த துடிப்பை உடம்புல சரி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதயத்தை பாதுகாக்கிறது. சரி, இவ்வளோதானா இந்த முத்திரைக்கு? இன்னும் எக்ஸ்ட்ராடனரியான வேலைகளும் செய்யுது.
பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யுது. பல் நோய்கள் ஏதாவது அர்ஜென்ட் வலி தாள முடியல அப்படின்னா இதை செய்யும் பொழுது உடனே நமக்கு சரியாகும். பிறகு பார்வை கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரிப்படுத்தும். சில பேருக்கு காது பிரச்சனைகள், அதாவது ஹியரிங் கேட்குறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதை பண்ணும்போது அதிகமாக கேட்க வைக்கும் கூட, கேட்குற அந்த சக்தி அதிகமாகும். பிறகு எய்ட்ஸ் நோய், ஆட்கொல்லி நோய் இருக்குது. இதை நிறைய நூல்களில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த அபான முத்திரையை பற்றி. இந்த எய்ட்ஸ் பிரச்சனையில் அந்த டிசீஸை உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுச்சுன்னா 6 மாதம் தொடர்ந்து எவ்ரிடே 45 மினிட்ஸ் அதுலேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் தொடர்ந்து செய்யும் போது எய்ட்ஸ் இஷ்யூஸ் அந்த ஆட்கொல்லி நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறகு டயபெட்டிக், இந்த நீரிழிவு நோய்க்கு 45 மினிட்ஸ் செய்யணும். கூடவே பிராணமுத்திரையையும் நாம் சேர்த்து செய்யணும். அப்போ தான் என்ன ஆகும்னா ஃபாஸ்ட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். பிராணமுத்திரைனா எப்படி? அது ஒன்றும் இல்லை, நம்முடைய சுண்டி விரலையும் மோதிர விரலையும் நம்முடைய கட்டை விரலை வைத்து அழுத்துவது. இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பிரத்யமுத்ரா பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி இருக்குது, அதனால் என்ன ரிசல்ட், என்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த முத்திரைகளை இவ்வளோ செய்யும் பொழுது இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் நம்ம உடம்புல ஏற்படும். இது எல்லாத்தையும் செய்யும் பொழுது நமக்கு என்ன ஏற்படுதுன்னா, ஒரே முத்திரை மட்டும் இல்லை, நிறைய முத்திரைகளை சேர்த்து செய்யும் பொழுதும் நம்ம உடம்புல என்ன ஏற்படுதுன்னா பிராணன் நம்ம உடம்புல அதிகமாகுது. அந்த அளவு நம்ம உடம்புலேயே தங்க வைக்கிறது. இதை போன்ற பல அனுபவங்கள் இந்த முத்திரையை செய்யும்போது நமக்குள் ஏற்படுகிறது. தினமும் செய்ய முயற்சி பண்ணுங்க. எவ்ரிடே நான் சொன்னது போல் மறக்காமல் சூரியன், சந்திரன் அந்த உடலுக்கு ஏற்ற போல் மாற்றி நம்ம செயல்படும் போது நம்முடைய உடம்புல வெயில் படணும் அல்லது நிலவு ஒளி படணும். அப்படி படும்போது நம்ம செய்யும் பொழுது எக்ஸ்ட்ராடினரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஒருவருக்கு ஏற்படும். இது என்னுடைய அனுபவம், நானும் செய்திருக்கிறேன், என்னுடைய குரு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு. ஸோ முதிரையை பயன்படுத்தும் போது வெயிலும் நம்முடைய சந்திரனும் உடலில் பட்டு நம்ம செய்யும் பொழுது எக்ஸ்ட்ராடினரியான எக்ஸ்பீரியன்ஸ் முதிரைக்கு மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்களுக்கும் இருக்குது. ஸோ அடுத்த பதிவில் நான் அந்த விஷயங்களோட கூட உங்களோட கூட பகிர்ந்துக்கலான்னு விருப்பப்படுறேன். சரி, தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி நிறைய முதிரைகளை வீடியோ போடலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். உங்களுடைய விருப்பத்தையும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட. இவ்வளோ முத்திரைகளை நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகும் உடம்புல? ஒரு நோய்க்கு எத்தனை முத்திரை யூஸ் பண்ணலாம்? ஒரு நோய்க்கு 5-6 முத்திரைகளை யூஸ் பண்ணலாம், 10 முத்திரை கூட யூஸ் பண்ணலாம். அது ஒரு காம்பினேஷன் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க நிறைய அந்த மாஸ்டர்ஸ் மீன்ஸ் இது ஆராய்ச்சி செய்தவர்கள், முத்திரைகள் குறித்து ஆராய்ச்சி செய்தவங்க, அதனால் நல்ல ரிசல்ட்ஸ் அனுபவித்தவங்க நிறைய பேர் இதை ஆய்வு செய்திருக்காங்க கூட. அதை பற்றி தான் நான் பல விஷயங்களை அடுத்த பதிவில் போடலாம் நான் யோசித்து வச்சுருக்கேன். உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் நான் போடுகிறேன். நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு முத்திரை குறித்து பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வரும். அண்ட் நிறைய பேருக்கு வீடியோவை கூட ஷேர் பண்ணுங்கள் கூட. நன்றி.